கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எருதுவிடும் விழாக்களில் பள்ளி மாணவர்களை அனுமதித்தால் விழா குழுவினர் மீது கடும் நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. ஆட்வாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள எருதுவிடும் விழாவை முன்னிட்டு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு எருதுவிடும் விழா அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், மாவட்டத்தில் எருதுவிடும் விழா நடைபெறும் போது பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் எருதுவிடும் விழாவிற்கு வந்துவிடுவதால் பள்ளி படிப்பு மிகவும் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே எருதுவிடும் விழாவில் பள்ளி மாணவர்களை யாராவது அனுமதித்தால் விழா குழுவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் அடுத்து ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தலுக்கு முன்பாகவே எருதுவிடும் விழாக்களை நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதையடுத்து காளை உரிமையாளர்கள் சார்பில் பல ஆண்டுகளாக எருதுவிடும் விழா நடத்தும் கிராங்களை அரசு இதழில் அங்கீகரிக்கப்பட்டமால் உள்ளதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் மாவட்டத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கால்நடை பராமரிப்பு மருத்துவமனை அமைக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல், பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், காளை உரிமையாளர்கள், எருதுவிடும் விழா குழுவினர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.